Hello friends, welcome back to my channel Success. Friends, today let's see an important news on NTA NET question paper. ஒரு public notice National Testing Agency announce பண்ணிருக்காங்க. இதுல display of questions, marked responses and provisional answer keys of UGC NET June 2020. 2020ல NET examination September 24th 2020ல இருந்து நவம்பர் 13th 2020 வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. இந்த டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போதே ஏற்கனவே எழுதினவங்களோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு 5/11/2020 ஒரு பப்ளிக் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. The question papers marked responses of each candidate and the provisional answer keys for 55 NET subjects, English and Commerce in 2 shifts conducted between 24th September and 17 October 2020 would be made available on the website ugcnet.nta.nic.in. இந்த செப்டம்பர் 24th இருந்து 17th அக்டோபர் வரையிலும் நடத்தப்பட்டதான நெட் எக்ஸாம் 55 சப்ஜெக்ட்ல நடத்தியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த யூஜிசி வெப்சைட்ல NTA வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். The candidates who appeared in the test may log into the website using their application number and date of birth and click the link for display of their question papers and marked responses and the provisional answer keys. நீங்க கேண்டிடேட்ஸ் நீங்க அந்த NTA வெப்சைட் போனீங்கன்னா நீங்க அந்த வெப்சைட்ல லாகின் பண்ண பிறகு உங்க அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க கொஸ்டின் பேப்பர் நீங்க மார்க் பண்ணதான ஆன்சர், ப்ரொவிஷனல் ஆன்சர்க்கையும் நீங்க பார்க்க முடியும். கேண்டிடேட்ஸ் may also challenge the answer keys online at the above mentioned website giving details of their observations with supporting evidence if any. For challenge, they are required to pay a processing fee of rupees 1,000 per answer challenged. The fee will be refunded if the challenge is found to be correct upon verification by experts. The payment can be made online through payment gateway using debit or credit card, net banking. No challenge will be considered without receipt of processing fee. நீங்க உங்க ஆன்சர்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது, நீங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கு பே பண்ணணும். 1,000 பெர் ஆன்சருக்கு, ஒரு ஆன்சருக்கு நீங்க ₹1,000 பே பண்ணி அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ண முடியும். ஆன்சர் கீழ நீங்க சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் கரெக்டா இருந்தா உங்களுக்கு அந்த ₹1,000 ரீஃபண்ட் பண்ணுவாங்க, திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு. அது தவறா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ரூபாய் திரும்ப கிடைக்காது. This facility will be available from 5/11/2020 9 p.m. to 7/11/2020 9 p.m. The payment of the processing fee may be made through debit or credit card, net banking up to 11 p.m. of 7/11/2020. இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றது, இந்த சேலஞ்ச் பண்றது, இது ரெண்டுமே நீங்க 5/11 நேற்றுக்கு போட்டிருக்காங்க 9 p.m. இருந்து நாளைக்கு 7/11/2020 9 p.m. வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி சேலஞ்ச் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். ஃபீ பே பண்றதுக்கு நாளைக்கு 11 p.m. வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க NTA வெப்சைட்ல போனீங்கன்னா வியூ கொஸ்டின் பேப்பர் ஆர் ஆன்சர் கீ சேலஞ்ச் இப்படி கொடுத்துருப்பாங்க. இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் யூஜிசி நெட் ஜூன் 2020 இருக்கும். உங்க அப்ளிகேஷன் நம்பரை நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து இந்த செக்யூரிட்டி பின் இங்க டைப் பண்ணும்போது நீங்க சைன் இன் பண்ணும்போது உங்களோட கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை அப்ளிகேஷன் நம்பர் தெரியல, மறந்துட்டீங்க அப்படின்னா, அந்த அட்மிட் கார்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த ஃபர்காட் அப்ளிகேஷன் நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க ஒரு OTP நம்பர் வரும், அதுக்கு பிறகு நீங்க இதை லாகின் பண்ண முடியும்.
Procedure for challenge of answer case of UGC NET June 2020. ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி நீங்கள் ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படி கொடுத்துருக்காங்க. 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கோ டு NTA வெப்சைட் ugcnet.nta.nic.in. நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா லாகின் வித் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் and enter security pin as displayed and submit. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அங்கே கொடுத்துருக்கக்கூடியதான செக்யூரிட்டி பின் இதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களோட அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் கிளிக் ஆன் வியூ கொஸ்டின் பேப்பர் ஃபார் மார்க்டு ரெஸ்பான்சஸ் அண்ட் டு வியூ ஆர் சேலஞ்ச் தி ஆன்சர் கீஸ் கிளிக் ஆன் த லிங்க் கிளிக் டு வியூ ஆர் சேலஞ்ச் ஆன்சர் கீ. அந்த பேஜில் நீங்கள் வியூ கொஸ்டின் பேப்பர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் டு வியூ ஆர் சேலஞ்ச் ஆன்சர் கீ ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னா இந்த கிளிக் டு வியூ ஆர் சேலஞ்ச் ஆன்சர் கீ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது யூ வில் see question IDs in sequential order. உங்கள் கொஸ்டின் ஐடி எல்லாமே ஒரு ஆர்டரில் இருக்கும். the ID next to the question under the column correct options stands for the correct answer key to be used by NTA. The dropped questions are highlighted and not for challenge. உங்களுக்கு நீங்கள் எந்த கொஸ்டின் அந்த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க NTA வெப்சைட்லேருந்து, நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அந்த இதை நீங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கணும். இஃப் யூ விஷ் டு சேலஞ்ச் திஸ் ஆப்ஷன் you may use any one or more of the option IDs given in the next 4 columns by clicking the check box. நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் சேலஞ்ச் பண்ண போகிறீங்களோ நீங்கள் எந்த ஆப்ஷன் ஐடியும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஆன்சர் சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் எதுவானாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஆஃப்டர் கிளிக்கிங் யுவர் டிசைர்ட் ஆப்ஷன் ஸ்க்ரோல் டவுன் சேவ் யுவர் கிளைம்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பாட்டம் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சேவ் யுவர் கிளைம்ஸ். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போகலாம். யூ வில் see a display of all the option IDs you have challenged. அந்த பேஜில் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ எல்லா ஆப்ஷன்ஸும் அந்த பேஜில் டிஸ்பிளே ஆகும். You may want to upload supporting documents in which you can select choose file and upload all documents to be put in a single PDF file. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியதான ஆப்ஷன்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கக்கூடியதான ஆப்ஷன்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி ஒரே சிங்கிள் PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் சூஸ் ஃபைல் ஆப்ஷனில் அதை அப்லோட் பண்ணணும். எல்லா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் கிளிக் ஆன் சேவ் யுவர் கிளைம்ஸ் அண்ட் பே ஃபீ ஆர் இன் கேஸ் டு மாடிஃபை த கிளைம்ஸ் கிளிக் ஆன் மாடிஃபை யுவர் கிளைம்ஸ். அந்த பேஜ்லேயும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் போதும் நீங்கள் சேவ் பண்ணிடலான்னா சேவ் யுவர் கிளைம்ஸ் அண்ட் பே ஃபீ அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். இல்லை இன்னும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாடிஃபை யுவர் கிளைம்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆஃப்டர் சேவிங் த கிளைம்ஸ் யூ வில் ஃபைண்ட் a screen displaying your challenges. கடைசியாக நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் சேவ் பண்ண பிறகு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் உங்கள் சேலஞ்சஸ் நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் ஆன்சர் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க அது டிஸ்பிளே ஆகும். Kindly pay the fee by clicking on pay fee. The claims will be saved finally after successful payment of required fee. கடைசியாக நீங்கள் எல்லா ஸ்டெப்பும் முடித்த பிறகு ஃபீ பே பண்ணக்கூடியதான பேஜ் இருக்கும். அதில் நீங்கள் ஃபீ பே பண்ண பிறகு உங்கள் ஆன்சர்ஸ் நீங்கள் எதெல்லாம் சேலஞ்ச் பண்ணணும்னு கொடுத்துருந்தீங்களோ அது உங்களுக்கு சேவ் ஆயிரும். செலக்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் பே யுவர் ஃபீ அட் ₹1000 for each question challenged. Make payment through debit or credit card or net banking. நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எத்தனை கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ₹1000 நீங்கள் பே பண்ணணும்.
டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இதில் எது வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். In case your challenge is found correct, your fee will be refunded in the same account. நீங்கள் சேலஞ்ச் பண்ணக்கூடியதான ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் பே பண்ணக்கூடியதான அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணலாம். ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ இருக்கும், அந்த ஆன்சர் கீ நீங்கள் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணவும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து எல்லா அப்டேட்ஸையும் பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.